மல்லிகா அப்பா வந்தாச்சு. அப்பா வந்தாச்சு. அப்பா எனக்கு பென்சில் வாங்கிட்டு வந்தீங்களாப்பா? வளையல் வாங்கினீங்களாப்பா? நோட் புக் வாங்கிட்டு வந்தீங்களாப்பா? பேனா கேட்டேன் வாங்கிட்டு வந்தீங்களா? அப்பா நீ கேட்டதும் வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த மல்லிகா யார் யார் என்ன கேட்டாங்களோ அவ்வளவு இதுல இருக்கு. அவங்க உங்களுக்கு கொடுத்துருமா? இந்த சரிப்பா. உள்ள வாங்கடி. ஜானகி பூக்கடையில போய் 20 முழம் பூ கொடுறான்னு. ஏன் சார் கோவில் ஏதாவது விசேஷமானு கேட்கறான். புத்தக கடையில போய் 2 நோட்டு கொடுறான்னா ஏன் சார் பொட்டி கடை வைக்க போறீங்களான்னு கேட்கறான். 6 பெண்களை பெத்தாலும் பெத்தோம். ஒவ்வொரு கடையில ஏதாவது சாமான் வாங்கணும்னா கூட வெக்கமா போகுது. அதை அப்பவே இல்ல யோசிச்சிருக்கணும். குட் மார்னிங். ஹாய், குட் மார்னிங். How are you, ma'am? ஃபைன். ஜூலி, இவர்தான் எங்க அப்பா. Hello. How do you do? யாரா அது? ஜூலி, ஜூலி. ஜூலிக்கு இங்க என்ன ஜோலி? சமயக்காரி வேணும் நீ தானே சொன்ன. அட பாவிகளா, சமயக்காரிய கேட்டா சர்க்கஸ் காரிய கூடாது நிறுத்துறீங்களே. தெரியாம பேசுற. மேல்நாட்டு சமயக்காரி தண்ணி இல்லாமலே வேக வைப்பா, எண்ணெய் இல்லாமலே வறுப்பா, அரிசி இல்லாமலே சோறு சமைப்பாளா? ஆனா அடுப்பே தேவையில்லைன்ற. நல்ல சமயக்காரி தான். ஜூலி, நீ எங்க குடி இருக்கிற? உங்க வீட்டு மேலதான். வீட்டு மேலையா? பார்த்தா தெரியுது. மாறி மாறி போய் வாடகை எல்லாம் வசூல் பண்ணிட்டு வாங்க. அனுப்பிச்சிருவே நீ. அப்பா, ஆளுக்கு 20 ரூபா கொடுத்தாதான் நாங்க போவோம். சமயத்துல கழுத்து அறுப்பீங்களே. ஐயோ ஐயோ, இந்தா 10 ரூபா வச்சுக்கிட்டு போங்க. 10? அப்ப 10 நிமிஷத்துல திரும்பிடுவோம். ஏன் அதுக்குள்ள அவசரம்? அப்ப கணிச்சனா கூட காலையில வரோம். உதேவிங்க. இந்தா 100 ரூபாய் வச்சுக்க. பத்தா கொடு. 100. அப்ப வட்டா தாத்தா. ஜூலி, அப்பா பாத்துக்க. நான் பாத்துக்கிறேன். அது ஓன் சபரியம். நீ போ. ஜூலி வா. இப்படி உட்கார். Thank you. உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. உன்னை பார்த்தா எனக்கு என் செத்து போன பொண்டாட்டி ஞாபகம் வருது. எனக்கும் உங்கள் ஃபேஸ் பார்க்கும்போது சத்து போன என் முதல் ஹஸ்பண்ட் தான் ஞாபகம் வருது. என்ன பொருத்தம் பாத்தியா? நம்ம 2 பேருமே விதவைங்க. உனக்கு புருஷன் இல்ல, எனக்கு பொண்டாட்டி இல்ல. ஒண்ணு செஞ்சா என்ன? என்ன? நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்ன? What? என்னடா வந்தது வராதுமா இப்படி பளிச்சுன்னு கேக்குறானேன்னு பாக்குறியா? நான் ஒரு வெகுளி, எதையும் ஓப்பனா கேட்டுடுவேன். சம்பளமா இல்லையா? எனக்கு வெக்கமா இருக்கு. நல்லா வெக்கப்படுறேன். ஆமா, போ எல்லாம் சரி. வாணாமே, உங்க அப்பா பார்த்தா தப்பா நினைப்பாங்க. அவர் என்ன தப்பா நினைக்கிறது? ஜூலி, உன்னை நான் எதுக்காக இங்க வேலைக்கு சேர்த்தேன் தெரியுமா? டேஸ்டா சமையல் பண்ணுவேண்டா? அதான் இல்ல, லைஃப் டேஸ்டா இருக்கணுமேனு தான். சாரி கந்தசுவாமி, உங்க அப்பா முந்திக்கிச்சு. அது என்னை லைக் பண்ணுது. செத்து போன எங்க அம்மாவுக்கு துரோகம் பண்றான் எங்க அப்ப. உயிரோட இருக்கிற உங்க அப்பனுக்கே துரோகம் பண்றியடா அறிவு கட்டவனே. என்னப்பா சொல்ற நீ? ஒரு வாரத்துக்கு முந்தைய வாடகை பணத்தை வாங்கிட்டு வாடா அண்ணனே. கொண்டாந்து கொடுத்தியா? அன்னைக்கே வாங்கி பேங்க்ல போட்டேன். பேங்க்ல போட்டுட்டியா? இல்ல. இன்னொன்னு செய்ய, அந்த கோடி வீட்டு குப்பை இருக்கானே, அவன்கிட்ட போய் வட்டியை வசூல் பண்ணிட்டு வா. ஏன்பா இந்த அத்தராத்திரியில அனுப்புறிய? ராத்திரில அவன் கொடுப்பான். அப்பா, வழி தவறி போற நீ ஜாக்கிரதை. அதுக்காகத்தான் வயசு பையன் ஒன்னு அனுப்புறேன், போயிட்டு வா. ஐயோ ஐயோ, எனக்கு பயமா இருக்குதுப்பா. நான் ஜூலியை துணை கூட்டு போட்டா? எனக்கு பயமா இருக்காதா? தனியா இருக்க? உனக்கும் இருக்கு எனக்கு இருக்கு. ஏண்டா பெத்த அப்பங்கிட்ட புள்ள பேசுற பேச்சா இது? அப்பா எனக்கு நான் உனக்கு கிடைக்கிறேன், நீ 2 போயிட்டு வந்து கடி. ஜூலி பாத்தியா உனக்கு என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்? இந்த பூவை பாரு, நல்ல பூ. தலையில வச்சுக்கோ. நான் எப்படி தலையில வச்சுக்கிறது? ஓஹோ, உனக்கு கிராபு தலையா? இப்ப என்ன அதனால பரவாயில்ல. கொண்டா, கைய கொண்டா. கையிலேயே சுத்துவோமே, மனம் தானே நமக்கு தேவை. எங்க சுத்துனா என்ன? கை கூட நல்ல கை, வள 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 வளன்னு இருக்குது. எங்க காட்டு. கண்ணா, நாரா பகலா தூங்கவில்லை கண்ணா, உனக்கும் எனக்கும் ரகசியங்கள் ஒன்னா, நீ ஊரறிய மாலையிட்டா என்ன கண்ணா? வேணுதானு பிரியா, இத பார், உனக்காகவே நான் சக்கரை பொங்கல் தயார் பண்ணி வச்சிருக்கேன். வந்து சாப்பிடு கண்ணா. வரமாட்டேன் போ. ஒண்ணும் தப்பா நினைக்காத, உப்பு சரியா இருக்கான்னு பார்த்தேன். அப்பா, தங்க சத்தம் கேக்குதுப்பா. என் தங்க சக்கரதாரியான கண்ணன்
சங்கூதிக்கிட்டே வந்துட்டான். கண்ணை வரல, மூணாவது வீட்டு கண்ணை மூடிட்டான். அங்க ஊதுறாங்க. கிருஷ்ண கிருஷ்ணா. குருசாமி என்ன இன்னும் உன் பொண்ணுக்கு தெரியலையா? தெரிய மாட்டேங்குது. டாக்டர் கிட்ட போனா ஹிஸ்டீரியாங்கிறாரு, நாட்டு வைத்தியர்கிட்ட போனா சித்தபுரமேங்கிறாரு, பூசாரி கிட்ட போனா பேய் பிடிச்சிருக்குங்கிறாரு. நான் எதுக்குன்னு வைத்தியம் பார்ப்பேன். உன் பொண்ணுக்கு வைத்தியம் பார்த்தா அவங்களுக்கு தான் பைத்தியம் பிடிக்கும். அது இருக்கட்டும், நான் வட்டி பணத்தை வாங்குறதுக்காக வந்திருக்கேன். வட்டியை கொடு. ஏப்பா என்னால கரெக்டா இருக்கு. ஒரு மாசம் பொறுத்துக்க கூடாது. ஏயா பிறந்ததுல இருந்தா நாமளும் வயிற்றுக்கு சாப்பாடு சாப்பிட்டுட்டே இருக்கிறோம். ஒரு வேளை சாப்பிடல என்ன கேக்குதா? வட்டியும் வயிறும் ஒண்ணு. நீ குடு குடு. இது நான் கையில இருந்தா கொடுத்துட மாட்டேன். குடியா நீ? இந்த வேற வட்டியை கொடுக்க முடியல, உனக்கு எல்லாம் கடுக்க. நீ இப்படி கேட்டா தர மாட்டேன். என்னது என்ன விலை வரும்? நாரதரா, நாரதரே, நாரத மகாமுனிவரே, எப்போது வந்தீர்கள் சுவாமி? திரிலோகம் சஞ்சாரம் பண்ணிட்டு போகும்போது உன்னுடைய கானத்தை கேட்டு வானத்தை பொத்துக்கிட்டு குதிச்சிட்டேன். ஆஹா, என்னே என் கானம். அதற்கிட்டு நாரதரே, எங்கே இடுப்பிலே பஞ்சகச்சம் பீதாம்பரம் ஒன்னையுமே காணும். மேக மண்டலத்துல வரும்போது மழை பெஞ்சு நனைஞ்சு போச்சு. அதெல்லாம் அர்ஜென்ட் தலைவிக்கு போட்டுட்டு இதை வாடகைக்கு வாங்கி மாட்டிட்டு வரேன். மழை பெஞ்சதுனால நீங்க தப்பிச்சீங்க. இடி அடிச்சிருந்தா உங்க கதி என்ன ஆயிருக்கும்? பொடி பொடியா ஆடி இங்க வந்து உதிர்ந்திருப்பேன். அதற்கிட்டு நாரதரே, என் கண்ணை எப்படி இருக்கான்? அவனுக்கு என்ன பீச்ச மல்வா சாப்பிட்டு பிருந்தாவனத்துல ஜாலியா இருக்கான். பிருந்தாவனத்துல பீச் மல்வாவா? இப்ப அங்க ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் கட்டிருக்காங்க. அப்படியா? நாரதரே, என் கண்ணை என்ன சொன்னா? வட்டி பணத்தை வாங்கி வர சொன்னா. ஏன் கிருஷ்ணசுவாமி எங்கிட்ட வட்டி பணம் கேட்டானா? கேட்டது கிருஷ்ணசாமி இல்ல, எங்க அப்பா பங்காரசாமி. ஓ நாரதா, உங்க அப்பா தான் பிரம்மாவாச்சு. ஏன் நாரதா பேசுற? நீ என்ன பேசுறாத? யோ நான் பேசுறேன்னா வட்டி பணத்தை பேத்துட்டு போக வந்திருக்கிறேன். கெஞ்சி கேட்டுக்கிறது தம்பி, கொஞ்ச நாள் பொறுத்துக்கோ. ஒன்ன கையெடுத்து கும்பிடுறேன். கையை எடுத்துதான் கும்பிட முடியும், தொங்க போட்டு எப்படி கும்பிடுவேன்? யோ உன் கடன் தீர்றதுக்கு ஒரு ஐடியா. நறுக்கு தெரிக்காம சொல்லட்டா? எச்சி தெரிக்காம சொன்னா போதும். சொல்றேன். உன் பொண்ணு இடம் மாறினா மனம் மாறும்ல. மரம் நான் எங்க அனுப்புவேன்? எங்க வீட்டுக்கு அனுப்பு. போட்டுடா. எங்க வீடு புனிதமான கோயிலியா? இது அங்க வந்தா இதுக்கு மனசு மாறின மாதிரி இருக்கும், எனக்கும் ஒரு சமயக்காரி கிடைச்ச மாதிரி இருக்கும். நானும் மாசம் சம்பளம் கொடுப்பேன். 10 மாசத்துல கணக்கே தீர்ந்து. என்ன சொல்ற? அப்போ நீ நாரத சுவாமி இல்லையா? கண்டசாமி. அடே கந்தசுவாமி, உனக்கு என்ன ஆணவம்? உன் வீட்டுக்கு நான் சமையல்காரியா? அந்த சராசரத்தில் இருக்கும் அத்தனை பேருமே என் கண்ணனுக்கு அடிமை, அந்த கண்ணனே எனக்கு அடிமை. அப்படி இருக்க நான் உனக்கு அடிமையா? அடே ஐயா வாங்க 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 வாங்க. என்னங்க திடீர்னு இவ்வளவு தூரம்? நல்ல காரியமா தான். உட்காரு உட்காரு. இல்ல பரவாயில்ல. என் பையனுக்கு உன் பொண்ண கல்யாணம் பண்ணி வைக்கலாங்கிற முடிவுக்கு வந்துட்டேன். எங்க அவருக்கு தான் ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சுங்களே. என்ன பண்றது? புத்தானத்துக்கு போய் ஒரு வய குழா தண்ணியில குளிச்சானா, அந்த கரை ஆகி போச்சு. என் பொண்ணு நல்ல பொண்ணு தானே? நல்ல பொண்ணு. அவன் என்னையே அருவாட்டை வெட்ட வர்றான். அதனால அவளை வெட்டி விட்டுட்டு உன் பொண்ணை வச்சு வெட்ட விடலான்னு கட்டி வைக்கலான்ட்டு ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். உங்களுக்கு சம்மதம் தானே? எனக்கு சம்மதம் தான். அப்புறம் என்ன மாமா? மாமா என்ன தம்பி அவசரப்படுற? அட நீ ஒருத்த மாமனை கொஞ்சம் இழுத்து நிதானமா சொல்ல. நான் அதை சொல்லலீங்க. என் பொண்ணு சனா கண்ணா கண்ணான்னு கண்ணன்னு நினைச்செல்லாம் புலம்பிக்கிட்டு இருக்கா. அட தெய்வத்தை நினைக்கிறது தப்பு இல்லப்பா, தெருவுல போறவரத்தான் நினைக்கப்படாது. நான் அதை சொல்லலீங்க. என் பொண்ணு அரைங்க. என் பையன் என்ன முழுச்சா? அவன் அரைதான். அரை ஒண்ணு. ஆனா ஒண்ணு, நான் வந்து சாண பெத்தாலும் ஆணை பெத்தவன், நீ பொண்ணை பெத்தவன். பொக்குன்னு முடிச்சுக்கோ, அவ்வளவுதான். அதுக்காக பாலம் கிணத்துல தலை சொல்றீங்களா? பின்ன என்ன பம்பு செட்டு போட்டு கிணத்துல தண்ணி ஊத்தியா தள்ளுவாங்க? அட நம்ம வீட்டுல நல்ல கிணறு தான். பொண்ணை கொடு, இல்லைன்னா அசல் வட்டி சேர்த்து கொடு. என்னங்க கோச்சுக்கிறீங்க? குண்டுங்க. கூப்பிடு கூப்பிடு குண்டுங்க. ராம யாருக்கா வந்திருக்கா? கண்ணனா? கண்ணே இல்ல, அவங்க அண்ணன். கண்ணனோட அண்ணன் பலராமனா? பலராமனும் இல்ல, தெனாலிராமனும் இல்ல, உன்னோட பக்தர்கள். பக்தர்களா? இந்த வாங்கி கொஞ்சம் கொடுமா. அறிவாட்டவன நீ ஏடா கால விடுற? பக்தி பரவசத்துல உணர்ச்சி வசப்பட்டேன்ப்பா. எனக்கு மாத்திரம் உனக்கு வரலையா? நான் விழுந்தனா? உன்னால விழுந்தா எழுந்திருக்க முடியாது. வெளியில போயிரு. நான் போக மாட்டேன். தனியா பேசினா தான் காரியம் முடியும். கபோதி. அப்ப சரி. அம்மாடி நீ கொஞ்சம் உள்ள போயிருமா. காதல் நம் கொள்ளை கொண்ட கண்ணா கண்ணா. இருங்க. ஏங்க பொண்ணை பிடிச்சிருக்கீங்களா? எக்கச்சக்கமா பிடிச்சிருக்கு. அப்ப முடிச்சிட வேண்டியதானே? முடிச்சிடலாம். ஆனா ஒரு சிறு மாற்றம். என்னங்க மாற்றம்? மாப்பிள்ளை என் மக இல்ல. வேற யாருங்க? நான் தான். அலறேன். வீட்டுக்கு விளக்கேற்றுறதுக்கு ஒருத்தி தேவை. மருமகளா வந்து விளக்கேற்றினா தான் எரியுமா? மனைவியா வந்து விளக்கேற்றினா எரியாதா? எரியும். இப்ப என் பையன் எரியுது. ஏதோ ஒண்ணு எனக்கு எரியணும். ஏன்பா எனக்கு பொண்ணு பேச வந்துட்டு உனக்கு முடிக்க பாக்குறியா?
பெரிய பையன் இதெல்லாம் பழைய உதாரணம். புதுசா ஏதாவது இருந்தா சொல்லு. ஏன்பா உன் புத்தி இப்படி கெட்டு போகுது? இனிமே கெடாம இருக்கிறதுக்கு தான் இப்படி ஒரு முடிவு. இந்த மாதிரி என் விஷயத்துல தலையிடாத, ஜாக்கிரதை. எந்தீங்க சொல்லியா? உன் பையனுக்கு 2ஆம் தடவை என் பொண்ணு குடும்பத்துக்கு சம்பளிச்சு நான் தப்புன்னு இருக்கேன். இந்த லட்சணத்துல உனக்கு வேற பொண்ணு வருமா? எந்திரிங்கயா. யார சொல்ற? உங்களை தாங்க சொல்றேன், எந்திரிங்க, வெளியில போங்க. என்னக்கா என்னங்க கலாட்டா? உனக்காக இவங்க 2 பேரும் தகராறு பண்ணிக்கிறாங்கம்மா. போட்டு கொடுக்குறாங்க. ஆண்டவன் பிரசாதத்துக்கு அப்பனும் பிள்ளையும் போட்டியா? நான் மட்டும் தான் போட்டி. மிஸ்டர் பங்காசாமி என்கிட்ட மோடாரு. இந்த பாத்தியா, நான் புரூஸ்லி கிட்ட கராத்தே கத்துக்கிட்டவன். ஜாக்கிரதை. நீ புரூஸ்லி கிட்ட கத்துக்கிட்டவன், அவனுக்கே நான் மாற்றி ஆடுறா. பாப்பமா பாதி கராத்துக்கே கெட்ட பேரு. புலி வேட்ட ஆடுறாயா? புலி பாரு பாரு. புலிய உன்னை டெஸ்ட் பண்ணடா. அப்படியே ஏத்த பாரு. கல்யாணம் பண்ண பொண்ணை வச்சு கடைசி வரைக்கும் நீ காப்பாத்துவேன்னு எனக்கு நம்பிக்கை வந்துச்சுடா. அப்பனுக்குள்ளார் அப்பனே, தந்தைய திலகனே, நீ வாழ்க. சீக்கிரமா பேசி முடி. அம்மா, என் மகனை கட்டிக்கிறியா? நீ ஒரு ஜடம், உன் மகன் ஒரு ஜடம், நான் ஒரு ஜடம். உனக்கு ஏதாவது புரியுதா? கண்ணன் காதல் தானே நீ அல்ல, நான் தான். கண்ணன் காதல் தானே நீயும் அல்ல. நான் இல்லைன்டா. கண்ணா, இது என்ன தெரியுமா? கிருஷ்ணாயில். இது தீப்பொட்டி. எதுக்கு? நீ என்ன தேடி வரல, அதனால நானே உன்னை தேடி வரதா முடிவு பண்ணிட்டேன் கண்ணா. இது என் கண்ணனோட குலவாசியாச்சே. கண்ணா, 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 இந்த குளத்தை உன்னை பாக்கிறதுக்காகத்தான் இத்தனை நாள் என்னை ஏமாத்தினாயா சுவாமி? வா கண்ணா, வா கண்ணா, உட்காரு கண்ணா. கண்ணா, கண்ணா, என்ன ஆசீர்வாதம் பண்ணு சுவாமி. குழந்தாய், உன்னுடைய பக்தியை யாம் மெச்சினோம். சுவாமி, நான் பக்கத்தில் அமரலாமா? அமரு. ஆமா சுவாமி. நீங்க எதுல வந்தேன்? ரிக்ஷால. ரிக்ஷாலையா? தேவபாசில கரடாலா இருக்கு, ரிக்ஷான்னு சொல்லலாம். எப்படியோ சுவாமி, நீ வந்த வரைக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆமா கண்ணா, என்ன சாப்பிட? பாலோ பழமோ அது ஒரு இஷ்டம். நான் பாலும் தரமாட்டேன், பழமும் தரமாட்டேன். நீ இப்ப மண்ணை தான் திங்கணும். மண்ணா? ஆமா, அன்னைக்கு ஒரு நாள் மண்ணை தின்னு உங்க அம்மாவுக்கு வாயுள்ள உலகத்தையே காமிச்சியே. இப்ப எனக்கு உலகத்தை காட்டு சுவாமி. இப்ப மண்ணை தின்னா இருக்கிற பல்லும் தெரியாது. ஆமா, நான் விடவே மாட்டேன். நீ மண்ணை திங்க. ஆமா, மண்ணு வேண்டாம். எங்கே வாய் காட்டு. வாய் முகத்துல தானே இருக்குது, எங்கன்னு என்ன கேள்வி? குறும்பு. அது இல்ல சுவாமி. ஆ சொல்லு. ஆனா. ஐயோ, ஆனா இல்ல, அரடே ஆவண்ணாவா. எங்க சுவாமி? உலகத்தை காட்டு சுவாமி, உலகத்தை காட்டு சுவாமி. ஏன் மண்ணு பத்தலையா? இரு சுவாமி. உலகம் உருண்டேங்கிறது எவ்வளவு பெரிய உண்மை. கண்டுகொண்டேன் சுவாமி, கண்டுகொண்டேன். ஐயோ, உலகத்தை பந்தாடுறியே சுவாமி. பாவாய், இப்பொழுது உன் சந்தேகம் தீர்ந்ததா? இல்லை. என்ன இருக்கு? அன்னைக்கு ஒரு நாள் மலையை கொடையா பிடிச்சு காமிச்சியே சுவாமி. இன்னைக்கும் மலையை கொடை பிடி சுவாமி. பழனி மலைக்கு போறதுக்குள்ள இருட்டிடும், அப்புறம் கொடை பிடிக்கிறது இருட்டுல உனக்கு தெரியாது. சம்மதமா? வேண்டாம் சுவாமி, விஸ்வரூபமாவே எடு சுவாமி. விஸ்வ ரூபமா? அவன் ரூபம் எப்படி? இல்லை சுவாமி, ஆகாயத்துக்கும் பூமிக்கும் ஒரே மாதிரி நித்தியாமே, அதை நான் பார்க்கணும். உனக்கு அறிவு இருக்கா? வீட்டை பொத்துக்கிட்டுல போனோம், அப்புறம் வீடு இடிஞ்சிடாது. அந்த மோட்ச வீட்டுக்காக இந்த ஓட்ட வீடு போனா என்ன சுவாமி? உனக்கு என்ன வீடு? என்னது இல்ல வீடா? இல்ல, உலகத்துல இருக்கிற வீடெல்லாம் நான் படைச்சதானே, நானே கொடுத்து நானே வட்டி வசூல் பண்றேன். ஆஹா, என்ன தத்துவம், என்ன தத்துவம். சாமி, உன் தோளை நான் தொடலாமா? ஐயோ, அதைத்தான் நான் எதிர்பார்க்கிறேன். தொடு. சாமி, இது மாதிரி உன்னோட கொஞ்சம் மகிழணும்னு நான் எத்தனை காலமா கனவு கண்டுகிட்டு இருந்தேன் சுவாமி. என் ஜென்மமே சாபல்யமாகி விட்டது சுவாமி. கோதாய், நீ என் மடியில படு, நான் எடுத்த ஜென்ம சாபலி ஆகட்டும். மாப்பிள்ளை இல்லம்மா, நம்ம பங்காசாமி கண்டசாமி. அன்னைக்கு வந்தானே அவனே தான். கண்ணசாமியா? கண்ணசாமி ஏமாத்துறேன். யார் நீங்க? என் பேர் அழகி.
இந்த வீட்டுக்கு ஒரு சமையல்காரி தேவைன்னு பேப்பர்ல விளம்பரம் வந்தது. ஆமா, அந்த விளம்பரத்தை நான் தான் கொடுத்தேன். அப்படிங்களா? அத பாத்துட்டு தான் என் கையால சமைச்ச சாப்பாட்டை சாம்பிளுக்காக நானே கொண்டு வந்திருக்கேன். சாப்பிட்டு பாக்குறீங்களா? சாப்பிடலாம். இதெல்லாம் ஜனதாரா ஸ்பெஷலா? ஸ்பெஷல் தாங்க. ஆனா ஒரு கண்டிஷன், நான் சாப்பிடுவேன். சாப்பாடு நல்லா இருந்தா தான் உன்னை நாங்க வேலைக்கு சேர்த்துக்கிடுவோம். தாராளமா சாப்பிட்டு பாருங்க. ஆனா ஒரு கண்டிஷன். என்ன? சமையல் பிடிக்கலன்னா இந்த சாப்பாட்டுக்கு உண்டான பணத்தை திருப்பி கொடுத்துடணும். அது நியாயம் தானே? யாராவது அப்பா ஜூலி போன இடம் காலியா இருக்குதுன்னு சமையக்காரி வேணும்னு ஒண்ணு விளம்பரம் கொடுத்தோம்ல, அதை பார்த்துட்டு வந்திருக்காங்க. இவங்க பேர் அழகி, இவங்க கைப்படையே சமையல் செஞ்சு எடுத்து வந்திருக்காங்க. அதியா அவங்க கைத்திறமையை காட்ட வேண்டாமா? ஓஹோ, திறமையை காட்டுறதுக்கா? நல்லா தான் இருக்கும். அப்ப நீங்க போய் வாடகை வசூல் பண்ணிட்டு வரணுமா? அதுதான் நடக்காது. உனக்கு இதே வேலையா போச்சு. இந்த சாப்பாடை நாங்க சாப்பிட்டு பார்க்காம போக மாட்டோம். நான் சொல்றத கேளுங்கடா. ஒரு சாப்பாட்டை 3 பேர் எப்படா சாப்பிடுறது? சாம்பாரை நீ சாப்பிடு, ரசத்தை இவன் சாப்பிடட்டும், மோரை நான் சாப்பிடுறேன். எனக்கு அப்படி பழக்கமே கிடையாது. நான் தான் சாப்பிடுவேன். அதுதான் முடியாது. ஆமா, நமக்குள்ள ஏண்டா போட்டி? அழகி, நீ யாரையாவது ஒருத்தரை தேர்ந்தெட. இந்த வீட்டுக்கு யாருங்க முதலாளி? நான் தான் தலைப்புள்ள. முதலாளி யாருன்னு கேட்டா தலைப்புள்ள கீரி புள்ள. முதலாளி நாத்தா, பஸ் கம்பெனிக்கு முதலாளி நாத்தா. அப்படிங்களா? அப்ப நீங்களே சாப்பிட்டு பார்த்து அபிப்பிராயம் சொல்லுங்க. அழகி, உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. இனிமே நீ இங்கதான் முதலாளி. ஐயோ, இந்த நேரத்துல வருவாங்க. போன நாள் என்னாச்சு? நாம நினைச்ச மாதிரி நடக்கலைங்க. அந்த ராஜா ரவியும் வந்து அவங்கள காப்பாத்திட்டாங்க. உங்களை நான் அனுப்பிச்சது அவனுக்கு தெரியுமா? தெரியவே தெரியாதுங்க. சரி போங்க, நான் பாத்துக்கிறேன். அழகி வந்த நேரமே சரியில்லை. நாளையும் யோசனை பண்ணி வெளியில அனுப்பிச்சிரு. டேய், அழகி வந்த நேரம் எதிரிகளுக்கு நன்மை கிடைச்சிருக்கு, நமக்கா கிடைக்காம போயிடும். பேசாம போங்க. அழகே, சாப்பாடு எடுத்துக்க போ. அப்பா, நம்ம திட்டமே வீணா போச்சு. இந்த சமயத்துல சாப்பாடு தான் முக்கியமா? இப்ப என்னடா குடிமுடி போச்சு? இதை விட பெரிய திட்டம் எல்லாம் என் கைவசம் இருக்கு. கவலைப்படாத, சாப்பிட்டு வர்றேன். வா, வா. இப்ப என்னடா பண்றது? ஏங்க, இன்னும் நீங்க தூங்கல? என் தூக்கம் போய்தான் 8 வருஷம் ஆச்சு. ஏன்? என் பொண்டாட்டி எப்ப செத்தாளோ அவளோடைய அதுவும் போயிடுச்சு. உட்கார், 2 வார்த்தை ஆறுதலா பேசு. பரவாயில்லைங்க, நான் நின்னுகிட்டே பேசுறேன். மரியாதை மனசுல இருந்தா போதும். உட்கார், வா, வா, உட்கார். இந்த சமையல்காரிக்கு சம அந்தஸ்து கொடுப்பீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. இப்ப என்ன கண்ட? போக போக பாரு. நீ சரின்னு சொல்லு, உன்னை வீட்டுக்காரியாவே ஆக்கிவிடுற. அழகு, என்ன யோசிக்கிற? ஒண்ணு இல்லைங்க, வந்து ஆசை காட்டி மோசம் செய்யற இந்த உலகத்துல எதை நம்பிங்க நான் உங்களுக்கு வாழ்க்கைப்படுறது? என்ன நம்பித்தான் வாழ்க்கப்படணும். நீ எதை வேணாலும் கேடு தர்ற. வந்து நான் கேட்கிறேன்னு நீங்க தப்பா நினைக்க மாட்டீங்களே? நீ தப்பா கேட்டாலும் நான் ஒண்ணு நினைக்க மாட்டேன். கேளு கேளு கேளு. உங்களுக்கு சொந்தமான பஸ் இருக்குல்ல? இருக்கு. அதையும் இந்த வீட்டையும் என் பேருக்கு நீங்க எழுதி கொடுங்க. அடக்காடுது, இவ்வளவுதானா? என் பேர்ல இருக்கிறது உன் பேர்ல இருந்துட்டு போகுது. நாளைக்கே எழுதி தந்துடுறேன். வந்து உங்க பையனுங்க சொத்து விஷயத்துல ஏதாவது தகராறு செஞ்சா? அழகி, ஓ விஷயத்துல தகராறு பண்ணானுங்க, அந்த பயலுல கழுத்தை புடிச்சு வெளியே தள்ளி போடுவேன். அரே பாப்ரே, உனக்கு தனரேக தண்டவாள மாதிரி 2ஆ ஓடுது மேன். உனக்கு விமோச்சனம் உண்டு. சார் வர. ஆவோ ஆவோ ஆவோ, தும் சாவோ சாவோ சாவோ. யார் நீங்க? ஊருக்கு புதுசா இருக்கு. ஹம், அரே பாப்ரே, அஞ்ஞான இருளில் மூழ்கி கிடக்கும் ஆத்மாக்களுக்கு மெஞ்ஞான வழிகாட்ட வந்திருக்கும் விஞ்ஞான ஜோதிடர்கள். என் பேர் ஜோதிட திலகம் சுரேஷ் சிங். நான் ஜோதிட திலகம் ஜம்புலிங்கம். கைய காட்டுறீங்களா? என்ன ஒரே இடத்துல 2 பேர் நிக்கிறீங்க? நான் கடந்த காலத்தை மட்டும் சொல்லுவேன். அவர் நான் எதிர்காலத்தை பூரா படம் பிடிச்சு காட்டுவேன். அண்ணா, முதல்ல நீ கைய காட்டு. இந்தாங்க, கடந்த காலத்தை பத்தி கரெக்டா சொல்லணும். முதல்ல உங்க பேரை சொல்லுங்க. கந்தசாமி. 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 ஆஹா, கானா காவன்னாவிலே உங்க பேர் ஆரம்பிக்கிறதே, அதுவே ஒரு பெரிய விசேஷம். அப்படி என்ன விசேஷம்? அப்ப ஒரு காந்திஜி, அப்புறம் ஒரு காமராஜ். தலைவர்கள் மட்டுமில்லை, புனிதமான நதிகளை எடுத்துக்கோ. காவேரி, கோதாவரி, கிருஷ்ணா, கங்கா. கங்கையில இருக்கிற கடவுள் பேர் காசி விஸ்வநாதர். அவர் பிள்ளைங்க பேர் கணேசன் கந்தசாமி. ஓ பேரு கந்தசாமி. பாத்தியா பாத்தியா, இதை விட பொருத்தமே 2 வேணும். அரே பையா, உன் கடந்த கால வாழ்க்கையிலே கஷ்டங்கிறதே இல்லை. அரே,
உன் எதிர்காலம் ரொம்ப ரொம்ப பயங்கரமா இருக்குது. என்னண்ணே ரொம்ப பயமுறுத்துறாரு? பயப்படாதே, உங்க அப்பா ஒரு பஸ் முதலாளி. பாத்தும் தானே? ஆமா. அவர் சேலைய பார்த்தா சிலையா நின்னுடுவாரு. உண்மையா? நிக்க மாட்டாரு, காலையே விழுந்துருவாரு. அரே, கொஞ்ச நாளா உங்க அப்பாவை ஒரு சைத்தான் புடிச்சு ஆட்டுது. உண்மையா? ரொம்ப கரெக்டுங்க. அவ ஒரு சூன்யக்காரி. சீக்கிரத்திலேயே உங்களுக்கு சித்தியா மாறி உங்க சொத்தெல்லாம் எழுதி வாங்கிக்கிட்டு உங்களை நடு தெருவில் நிக்க வைக்க போறா. ஐயோ, நம்ம அப்பவே சந்தேகப்பட்டது சரியா போச்சு. ஏங்க, இந்த ஆபத்துல இருந்து தப்பிக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கா? மகாலட்சுமி போல உன் வீட்டுக்கு வந்த உத்தமைய விரட்டி அடிச்சியே, அப்பவே உனக்கு கெட்ட காலம் ஆரம்பம் ஆயிடுச்சு. ஐயோ, பயப்படாதே, நேரா அவளோட அண்ணன் கால்ல போய் விழு. அப்பதான் உனக்கு விமோச்சனம். கைய விடுங்க, போய் விழுகிறேன். துட்ட கொடுத்துட்டு போ. போய் விழுந்துட்டு வந்து கொடுத்துட்டு போய் விழு, அப்பதான் பலிக்கும். ஐயா, இந்தாங்க இந்தாங்க. வட வட வட. ஜாவ் ஜாவ். எப்படி நம்ம திட்டம்? ஏங்க, வலது காலத்தானே முன்னால் எடுத்து வைக்கணும். அட நீ ஒண்ணு, உன் காலு தானே, வந்த காலை எடுத்து வை. கால்ல என்ன இருக்கு? வா. 20ஆம் நூற்றாண்டு இணையற்ற தம்பதிகளே, வருக வருக வருக. ஓஹோ, அவ்வளவு தூரத்துக்கு ஆகி போச்சா? காலு மேல காலு. வந்த விஷயம் உங்களுக்கு புதுசா கல்யாணம் ஆயிருக்கே, அதுக்காக மொழி எழுத வந்திருக்கோம். ஓஹோ, இந்த விளையாட்டெல்லாம் என்கிட்ட வேணாம். வந்த விஷயத்த சொல்லுங்க. ஆணோ பெண்ணோ அறிவும் திறமையும் இருந்தா யார் வேணும்னாலும் முன்னுக்கு வரலான்னு அன்னைக்கு நான் சபதம் போட்டேன்ல, அதுக்கு இதுதான் முதல் கட்டம். அடமானம் வச்சு எங்க வீட்டை மீட்டுட்டு போ வந்திருக்கோம். வீட்டை அடமானம் வச்சுட்டு வீராப்பு வேறையா? நாங்க வீட்டை தான் அடமானம் வச்சோம், நீங்க புத்தியவே அடமானம் வச்சிட்டீங்களே. இது டெம்பரரி தான், சீக்கிரம் திருப்பிடுவேன். அத பத்தி நீ பேசாத, பணத்தை எடு. பத்திரத்தை குடுத்துட்டு அப்புறமா பணத்தை எடுத்துக்கங்க. பெரிய பத்திரம், என்ன பத்திரத்தை பையிலையா வச்சுக்கிட்டு இருக்க? இருங்க, எடுத்துட்டு வரேன் போய். அப்படியா சொன்னார் விஞ்ஞான ஜோசியர்? ஆமா மச்சான், உங்களை விட்டா வேற விமோச்சனமே இல்லைன்னு சொல்லிட்டான். மச்சான், இது உங்க கையில் காலா நினைச்சு கெஞ்சி கேட்கிறேன். நீங்க 2 பேரும் வந்து எங்களுக்கு ஒரு வழி பண்ணணும். ஆமாங்க, இல்லன்னா எங்க அப்பா எங்களை சோத்துக்கே திண்டாட விட்டுடுவாருங்க. சொக்காய்க்கு எங்கடா போறது? கந்தசாமி, இது எனக்கு லூசா இருக்கும். இந்த பாரு மாப்பிள, எங்க கிட்ட கெஞ்சி புண்ணியம் இல்ல. என் தங்கச்சி சொல்லாம நாங்க வரமாட்டோம். முதல்ல அதுகிட்ட மன்னிப்பு கேளு. என்னடா ரவி, நான் சொல்றது சரிதானே? அதானடா நியாயம். எதுங்க நியாயம்? கட்டில பொண்டாடிட்ட புருஷன் மன்னிப்பு கேக்குறதா? 1000 தான் இருந்தாலும் அவருதாங்க எனக்கு தெய்வம். ஐயோ, இப்பேற்பட்ட உத்தமிய இவ்வளவு காலம் நான் ஒதுக்கி வச்சுட்டேனே. மச்சான், என்ன மன்னிச்சிருப்பா. நான் செஞ்ச பாவத்துக்கு என்ன பரிகாரம் செய்ய போறணும்? டேய், இருக்குடா பரிகாரம். என்ன? நீங்க 2 பேரும் சேர்ந்து உங்க உரிமைக்காக உங்க அப்பாவோட போராட்டம். போராட்டம் எதுக்கு? அதானே, நீங்க 2 பேரும் சைடுல நில்லுங்க. எங்க அப்பனை நான் புரட்டி எடுத்துறேன். வாங்க போலாம். மாப்பிள, அவசரப்படாதீங்க. நேரம் பார்த்து போனாதான் காரியத்தை சுலபமா சாதிக்க முடியும். கரெக்ட். எங்க அப்பனுக்கு இருட்டே வந்துடக்கூடாது. அதனால இன்னைக்கு ராத்திரி 10 மணிக்கு ஒரு மாதிரி ஆகிருப்பான். அந்த சமயத்துல நாம படையெடுத்தே தீரணும். அதே மாப்பிள, கண்டுக்காதே வாடா. ஏங்க, இதெல்லாம் நான்ல கொண்டு வரணும். இதுக்கு முன்னால வந்தவங்க எல்லாம் அவங்க தான் கொண்டாந்தாங்க. இருங்க இருங்க, இதுக்கு முன்னால யாருங்க கொண்டு வந்தாங்க? இங்க யாரும் இல்ல, ஊர் உலகத்துல நடக்கிறத சொன்னேன். அதுக்குள்ள நீ பயந்துட்டியா? அழகு, நம்ம முதல் இரவை புது மாதிரியா கொண்டாடலான்னு எனக்கு ஒரு ஆசை. ஏங்க, ஊர் உலகத்துல இல்லாத புது மாதிரி முதல் இரவுனா அது வந்து இருக்கு இருக்கு, கை வச்சு இருக்கு. சொல்லட்டுமா? ஐயோ, அட பாவிகளா, கதவை தட்ட நேரமாயிட்டு. நான் கிட்ட காலத்துல கல்யாணத்தை பண்ணிக்கிட்டதும் அல்லாம உனக்கெல்லாம் ஒரு முதல் இரவு. யார பார்த்தா தூண்டுற அயோக்கிய பயல. முதல்ல எங்களுக்கு சேர வேண்டிய சொத்தை பிரிச்சு கொடுத்துட்டு போ. பாகம் பிரிக்கிற நேரமாடா இது? இந்த சமயத்தை விட்டா எங்களுக்கு வேற வழியே கிடையாது. வெளியில போக முடியாது. நாங்க மட்டும் வரல, பஞ்சாயத்துக்கு 2 பேரை கூட்டு வந்திருக்கிறேன். நீ அங்க வர்றியா? அவங்களை இங்க கூப்பிடவா? மச்சான், ஏன் மச்சான்? எல்லாம் மச்சான் கொண்டாந்து. ஓஹோ, அயோக்கிய பசங்களா, இவனுங்க இந்த அளவுக்கு பேசுறதுக்கு நீங்க தான் காரணமா? பஞ்சாயத்து பண்ண வந்த மூஞ்சியும் மோரகட்டையும் பாரு. கேட்டியாடா, கேட்டியா? இவர் ஒரு மாதிரி இப்படி ஏதாவது சந்தேகப்படுவார்னு அப்பவே சொன்ன. கேட்டியா? அவங்க சந்தேகப்பட்டா நமக்கு என்னடா? ஒருத்த வெட்டுறேங்கிறான், இன்னொருத்த குத்துறேங்கிறான்.
அப்படி ஏதாவது நடந்துட்டா தெரியுது. யாரு யார வெட்டுறது? உங்க பசங்க உங்களை வெட்ட வைக்கிறாங்க. என் பசங்க என்ன வெட்டுறானா? என்னடா டே? என்ன சனியன்களா? முடிவா என்னடா சொல்றேன்? இதோ பாருங்க சார், சொத்தை பிரிச்சு கொடுத்து சொர்க்கத்துக்கே போங்க, யார் வேண்டாங்கிறா. பிரிக்கலைன்னா இந்த வீட்டுல 2 பணம் விழுகும். நாளைக்கு பத்திரிகையில வரும். வெட்டட்டுமா? நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். எப்ப பார்த்தாலும் அவரை வெட்டிடுவேன் குத்துருவேன்னு சொல்லிட்டு இருக்கிய. கொலை செய்யற அளவுக்கு அவர் என்னடா துரோகம் செஞ்சாரு? இந்த வயசுல 2வது தடவை கட்டிக்கிட்டு இருக்காரு, அது ஒண்ணு போதாது. அவர் 1000 கல்யாணம் பண்ணிக்குவாரு. அந்த அளவுக்கு அவருக்கு வசதி இருக்கு, வாய்ப்பு இருக்கு. அதை தட்டி கேட்க நீ யாரா? அறிவு கட்டவனே. அவன்ல சொன்னா அவனதான் கேட்கிறேன். யார பார்த்து அறிவு கட்டவன் சொல்ற? அறிவு கட்டவன அறிவு கட்டத்தனமா இந்த ஆளு ஒரு சின்ன பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு இருக்காரு. அவரை தட்டி கேட்க அவருக்கு தெரியல. எம்எல் பாரியா? இதோ பாருடா, அவருக்கும் சம்பந்தியா இருக்கலாம், அதனால நீ தாளம் போடலாம். ஆனா நான் அப்படி இல்ல, நான் பஞ்சாயத்துக்கு வந்தவன். எனக்கு நியாயம் தான் முக்கியம். அவ்வளவுதானடா? அவ்வளவுதான். மாமா, நிம்மதியா இருக்க வேண்டிய இந்த நேரத்துல இதெல்லாம் நமக்கு எதுக்கு? அதுலடா, நான் நிம்மதியா இருக்கணும்னு தான் ஒரு சின்ன பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அது இந்த பசங்களுக்கு பிடிக்கல. இருந்தாலும் நீங்க செய்யறது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. டேய், என்னடா அது? தொடையை கிள்ளி விட்டு தொட்டில ஆட்டுற விளையாடுறியா? இல்லன்னா விடிஞ்சு போயிடும். ஐயோ, விடிஞ்ச விற்பாடு வாங்கலடா, பேசிக்குவோம். விடிஞ்சா நீ ஏமாத்திடுவ. இப்பவே பத்திரத்தை வாங்கி எழுதி கையெழுத்து போட்டு கொடு. எழுதி கொடுத்துருவேன்டா. இந்த ராத்திரி நேரத்துல பத்திரத்துக்கு நான் எங்க போவேன்? நீ இப்படி சொல்லுவேன்னு தெரிஞ்சுதானே நானே பத்திரத்தை வாங்கி எழுதி இருக்கிறேன். முடிஞ்சா படிச்சு பாரு, படிக்கிறதுக்குள்ள விடிஞ்சிரும். எப்படி? என்ன எழுதிருக்கு? என்ன அப்படி எழுத போறேன்? உன்னுடைய தற்காலிக பொண்டாட்டி சமயக்காரிக்கு ஓடுற பஸ்ஸையும் இருக்கிற இந்த வீட்டையும் நீ எழுதி வச்சுட்ட. பாக்கி இருக்கிற எல்லா சொத்தையும் 2ஆ பிரிச்சு நாங்க 2 பேரும் எழுதி இருக்கோம். எனக்கு உன் பொண்டாட்டி சொத்து உனக்கு தானே. அப்புறம் என்ன, அடம் பிடிக்காம கையெழுத்து போடு. சரிதான், போடுங்க. சீக்கிரம் முதுகுல வச்சு எழுது. ஏன்டா நாயகடா காட்டுற? நீ ஆட்டாத. ஒரிஜினல் பேரை போடு. முதுகுல மறந்தே போச்சு. ஏண்டா மாப்பிள, இப்படி ஒரு மனுஷன் இந்த உலகத்துல இருப்பானா? எங்க அப்பனை விடுற. எங்க அப்பனை மாதிரி ஊருக்குள்ள லட்சக்கணக்கான பேர் இருக்கிறாங்க. ஆனா மச்சான், நீ மட்டும் இந்த ஐடியாவை கொடுக்கலன்னா எங்க 2 பேருக்கு எந்த சொத்தும் கிடைச்சிருக்காது. நாங்களும் தெருவில் அலைஞ்சிருப்போம். மாப்பிள, இத உங்களுக்காக மட்டும் செய்யல, என் தங்கச்சிக்காக தான் இதை நான் செஞ்சேன். ரொம்ப நன்றி மச்சான், ரொம்ப நன்றி.